ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் பத்திரிகையாளருமான சிவப்பிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு. வணக்கம் சிவா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எலெக்ஷன் டைம்ல உங்களை பிடிக்கவே முடியல. இல்ல, நான் எலெக்ஷன் டூருக்கு போயிட்டேன். ஓகே, எக்ஸிட் போல் சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசில் புரட்சி ஏற்படுமா? அதுக்கு 2 எக்ஸிட் போல் அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிட் போல்ஸை வந்து நாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு காஸ்பல் ட்ரூத்தாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து எலெக்ஷன் டேட்டுக்கும் போலிங் டேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 3 நாளோ 4 நாளோ 10 நாளோ 15 நாளோ டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கான ஒரு மேட்டராக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸிட் போல்ஸ்னுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து கடந்த காலங்களில் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எக்ஸிட் போல்ஸ் வந்து இன்னொன்று வந்து இப்போ எக்ஸிட் போல்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒன்று கார்ப்பரேட் கண்ட்ரோலில் இருக்குது, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பேரோலில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இன்டர்னல் சர்வீஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அவங்க எப்படி நியாயமாக இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுது. இன்னொன்று அவங்களோட கிரெடிபிலிட்டி ஃபேக்டர், அவங்க எத்தனை முறை சரியாக கணித்திருக்கிறார்கள், எத்தனை முறை தவறாக கணித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா போலே வந்து நிறைய முறை அவங்களோட கணிப்பு வந்து ஆஃப் த மார்க்காக இருந்திருக்கு. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சொன்ன அதே நம்பரை பிஜேபி கொடுத்துட்டாங்க. 350 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 240 பிஜேபி நின்னவுடனே இதே பிரதீப் குப்தா அவர்கள் வந்து ஆன் ஏரில் கதறி அழுது ஒரு லைவ்லேயே அழுது நாடகம்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எக்ஸிட் போல்ஸை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். வழக்கமாக எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷனை காட்டும். ஆனால் அந்த டைரக்ஷனை வந்து இந்த முறை எக்ஸிட் போல் வந்து 3 மாதிரி காட்டுறது. லைட்டாக குழப்பி விட்டுருச்சு. குழப்பம் இல்லை, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க, குஷிப்படுத்தி இருக்கிறாங்க. உனக்கு வேணுமா நீ எடுத்துக்கோ. 4 பேர் திமுகவுக்கு சாதகமாக பேசியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா தவேகாவுக்கு சாதகமாக பேசியிருக்குது. ஜேவிசி டைம்ஸ் நவ் போலும் ஸ்பிக் மீடியா போலும் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியாச்சு, அவ்வளோதான். அதனால வந்து இப்போ விஜய் வந்து கிங்காக இருப்பாரா, கிங் மேக்கராக இருப்பாரா? அது தெரியல, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ரப்டராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? எல்லார் வாக்குகளையும் எடுக்கிறார். ஒரு பெரிய அவர் ஆட்சிக்கு வந்தால் தான் புரட்சிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கல. 2 திராவிட கட்சிகளை கொஷின் பண்ணி அவங்கள சேலஞ்ச் பண்ணி 20% வாக்குகளை வந்து ஒரு 3வது ஃபோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில டச் பண்ணாவே அதுவே ஒரு பெரிய புரட்சி. சரி, எக்ஸிட் போல்லாம் விட்டுருங்க. நீங்கள் பல டூர் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா? நீங்கள் டூரில் போகும்போது மக்கள் மனநிலை டைரெக்டாகவே பேசியிருப்பீங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன மாதிரி அலை வீசுது? அலைலாம் இல்லை. சேஞ்ச், மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா இடத்துலையும் கேட்க முடியும். அது கடந்த தேர்தலேருந்தே இருக்கு. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் சொல்றாங்க. கடந்த தேர்தலில் இருந்ததெல்லாம், கடந்த தேர்தலில் மாற்றம் சொன்னவங்களெல்லாம் மக்கள் பெருசாக நம்பலை. ஆனால் இந்த தேர்தலில் மாற்றம் சொல்லிட்டு வந்தவரை மக்கள் நம்புகிறாங்க. அதை பார்க்க முடியும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு மாற்றம் தான் வரட்டுமே. ஏன் மாற்றம்னு கேட்டால் 2 பேரே ஆளணுமா, ஒருத்தர் புதுசாக தான் வரட்டுமே. அவருக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டால் அனுபவத்தை வளர்த்துக்கிறாரு. இப்படிதான் பதில் வருது மக்கள்கிட்ட. இப்போ அதே நம்ம ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் 7 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோன்றாங்க. 20 பேர்கிட்ட கேட்டால் 15 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு. நம்ம கேட்குறவங்க எல்லாருமே விஜய்க்கு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு போட்டவங்க ஓக்கலாக இல்லை. பயப்படுறாங்களோ என்னமோ சொன்னேன் அது தெய்வ குத்தம் ஆயிடுவோம், சாமி குத்தம் அப்படின்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க ரொம்ப தைரியமா
ரொம்ப ஓக்கலா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றாங்க. அதிமுக திமுக ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு பயமோ இல்ல ஒரு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜெயிப்பாங்களோ ஜெயிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க ரொம்ப ஓக்கலா இருக்கிறதுனால நம்ம எங்க போனாலும் அதை காதால கேட்கிற மாதிரி இருக்கு. இப்போ டிவிகேல வந்து யார் ஜெயிச்சாலும் என்னை வந்து பார்க்கணும், பயங்கரமா இருக்கணும், யாரும் எந்த பக்கம் போயிடக்கூடாது. அதாவது விஜய் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரா அப்படின்ற ஒரு மனநிலையில விஜய் இருக்காரா? இல்ல அதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்க ஒரு தலைவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட தானே இருக்கணும். நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையை ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும்ல முதல்ல. அதெல்லாம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். விஜய் சண்டை செஞ்சாரோ இல்லையோ, கேண்டிடேட்ஸ் 231 பேரும் சண்டை செஞ்சாங்க. அது பாராட்டப்பட வேண்டியது. அது நீங்க அந்த கிரெடிட் விஜய் வெளியில வரலங்கிறது நான் இன்னைக்கும் கிரிட்டிசிசமா வைக்கிறேன். விஜய் இன்னும் வெளியில வந்திருக்கணும், நிறைய இடங்களுக்கு போயிருக்கணும், அவருடைய பிரச்சாரங்கள் இன்னும் கூர்மையா இருந்திருக்கணும், அவர் வந்து தன்னுடைய ஐடியாலஜியை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த அவருடைய 231 கேண்டிடேட்ஸ், அவர் 2 தொகுதியில நின்னாரு, அவரை தவிர்த்துட்டு சொல்றேன், அந்த 231 பேரும் போய் சண்டை செஞ்சாங்கல்ல கீழே. திமுக அதிமுக அந்த இரு துருவங்களுக்கு, இரு டூ ஜெயன்ஸ்க்கு எதிராக போய் நின்னாங்கல்ல, அது சண்டை செய்யறது தானே. அது கெத்து தான்றீங்க. அது கெத்து தான். நாம் தமிழருக்கு சொல்றோம்ல, அப்ப இவங்களுக்கு ஏன் சொல்லக்கூடாது? அவங்கள விட இவங்க வாக்குகள் அதிகமாக தானே வாங்க போறாங்க. அவங்களுக்கு இருக்கிற எழுச்சி, இவங்க போனா அந்த எழுச்சியை விட இந்த எழுச்சி வந்து எவ்வளவு பல மடங்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்த முறை கேம்பெயின் வந்து கலர்ஃபுல்லா இருந்த ஒரே கேம்பெயின் வந்து விஜய் கேம்பெயின் மட்டும். விஜய் வந்ததுனாலதான் அந்த ஜென்சி கிட்ஸ் மேல ஒரு தனிப்பட்ட அக்கறை எல்லா கட்சிகளுக்கும் வந்ததுன்னு சொல்லலாம்ல. நிச்சயமா அது மட்டும் இல்ல, விஜய் வந்ததுனாலதான் இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது. இன்னொன்னு வந்து எல்லாருமே வந்து they were hooked to YouTube. டிவி எல்லாம் பார்த்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், இன்னைக்கு பொலிட்டிக்கலை ஃபாலோ பண்றாங்க, கேம்பெயின் பண்றாங்களா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஜென்சி கிட்ட அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது பெரிய விஷயம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். விஜய்க்கு நீங்க இவங்க எதுக்கோ கிரெடிட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கணும் கிரெடிட். ஆனா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தீவிரமா வந்ததுக்கு விஜய் ஒரு காரணம் இல்ல, விஜய் தான் காரணம். அது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, விஜய் தான் காரணம். விஜய் தான் காரணம். யங்ஸ்டர்ஸ் வந்து வெளிப்படையா அரசியல் பேசுறதுக்கு காரணம் விஜய் மட்டும்தான். இப்போ எந்த யங்ஸ்டர்ஸ் இது வரைக்கும் வெளிப்படையா பேசி இருக்கிறாங்க? குடும்பத்துக்குள்ளேயே ஒரு திகால இருந்திருப்பாங்க, திமுகவில் இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா சொல்றது அதிமுகவில் இருந்திருப்பாங்க, வீட்டில் இப்போ என்னை போன்றவர்களாம் நாங்கள்லாம் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எங்களுக்கு தெரியும் காலையில் எந்த அரசியல் குடும்பம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னால். இல்லை வந்து உண்மையிலே ரொம்ப அரசியல் ஆர்வம் கொண்டு அதில் எடுத்து படித்து தேடினவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா ப்ராலிஃபரேஷனால எல்லாரும் பேசுகிறாங்க. அது புரட்சி தானே, புரட்சி தான், நல்லது தானே. யார் பேசினாலும் ஆனால் குழந்தைகளும் பேசுகிறாங்க, அது தப்பு. அந்த விஷயத்துல எனக்கு விஜய் மேல ஒரு நெருடல் இருக்க தான் செய்கிறது. குழந்தைங்களை இழுத்துருக்க கூடாது. கிண்டர் ஜாய், எனக்கு கிண்டர் கார்டன் சாக்லேட் கிண்டர் அடம் பிடிக்கிறீங்கல்ல, கிண்டர் ஜாய் இல்லைன்னா அடம் பிடிக்கிறீங்க, அந்த மாதிரி அடம் பிடிங்க. விஜய் வந்து குழந்தைகளை இதுல இழுத்து விட்டுருக்க கூடாது. அது எனக்கு அது வந்து விஜய் எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம், பட் அது தவறு. அது பண்ணியிருக்க கூடாது விஜய். இந்த 18 வயசு பசங்கள என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், தம்பி நீ போ, நீ எதை பண்ணு அதை பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, வீட்டில் சண்டை போடு, சாப்பிடாம இரு, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். வீட்டில் பெரியவங்க அதில் விசில் அடிக்கணும் வேறு சொன்னார், ஓட்டு போட போலனா. அதெல்லாம் ஓகே, எல்லாம் நாம மைக்ரோ மேனேஜும் பண்ணக்கூடாது, அதான் கிண்டலா கூட சொல்லியிருக்கலாம். பட் இதெல்லாம் நாம பேசுறோம். ஆனா அந்த இளைஞர்கள் வந்து டிவிகேக்கு கீழே போய் பூத் ஏஜென்ட்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னது, எல்லாருமே வேலை போயிடுவாங்க, வரமாட்டாங்க, எல்லாமே படிச்சவன். இங்க பிரச்சனை என்னன்னா, எங்களெல்லாம் படிக்க வச்சது இந்த திராவிடம், எங்களெல்லாம் பண்ணுச்சு. ஆனா ஊழல் நெப்போட்டிசத்துல வந்து எங்களை தலைக்கு விடுது இந்த திராவிடம்ங்கிறது தான் அந்த மக்களுடைய பிரச்சனை. மக்கள் அதை தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்பீச்சும் சரி, பரப்புரையும் சரி, இப்போ அவருடைய ஸ்டாண்டு இருந்தாலும் இந்த எக்ஸிட் போலெல்லாம் நம்பாதீங்கன்னு ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதில் எப்படி இருக்கு இப்போ ஏடிஎம்கேவோட விஷயங்கள் எல்லாம்? தெரியல. ஏடிஎம்கேக்கும் 2 எக்ஸிட் போல் வந்து
சாதகமா சொல்லியிருக்காங்க. கூடிய சாதகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். பட் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு, அது விஜய் ஆட்சிக்கு வர்றதை விட புரட்சின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க. ஏன்னா ஏடிஎம்கே எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ம். இனிமே ஆட்சிக்கே வர முடியாதுன்ட்டாங்க. ம். அதை மீறி வர்றாங்கன்னும் போது அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல வந்து விஜயும் ஜெயிப்பாரு, பிளஸ் டிஎம்கேவும் இந்த தடவை அதிக அளவுல சீட்டை வின் பண்ணான்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அங்க கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதிமுகவுக்கு சிக்கல்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நாட் ஒன்லி கொங்கு மண்டலம், திமுகவுக்கும் இருக்கு சிக்கல். தாவேகாவுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஆனா தாவேகாவில் பிரச்சனை என்னன்னா, யாரும் கேண்டிடேட்டை மூஞ்ச பார்த்து ஓட்டு போடல. எல்லாம் விஜய் விசில், விசில் விஜய், விஜய் விசில், அவ்வளவுதான். விஜய் மட்டும்தான் அங்க முகம். இப்போ மேடே அன்னைக்கு சிஎம் வந்து சொல்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க, மீண்டும் திமுக ஆட்சின்னு ரொம்ப உறுதியா ஹாப்பியா சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது டிஎம்கே பயங்கர ஹோப்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே ஹோப்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆமா, எல்லாருமே ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. ஹோப்ஃபுல்லா இருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கணும். பட் டைட்டான எலெக்ஷன் தான். பட் பொது வெளியில நாம பேசுறது பார்க்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் யூ நெவர் நோ என்ன ஆகுது பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவையும் எல்லாமே இந்த தடவை எலெக்ஷன் வந்து ஒரு சைலண்ட் மோட்ல இருக்குல்ல? இல்ல பிரதர், எல்லா எலெக்ஷனுமே சைலண்ட் மோட்ல தான் இருக்கும். நீங்க ஆனா ஓரளவுக்கு லைட்டா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல. இந்த தடவை வந்து குழப்பி விட்டுச்சு. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்க வேண்டியதா. இந்த முறை கூட நாங்க தெளிவா தான் இருக்கோம்னு சொல்றவங்க இருக்கதானே இருக்காங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் தெளிவா சொன்னாங்களா இல்லையாங்கிறது 4ஆம் தேதி தான் தெரியும். எல்லா எலெக்ஷனுங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான விஷயம். ஏன்னா இன்னொன்னு, அந்த போலிங் டேக்கு முன்ன நைட்டு என்ன பண்றாங்க கட்சிகள்ங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். போய் ரீச் அவுட் பண்றாங்களா, போய் பாக்குறாங்களா, மைண்டு தானே. ஓட்டு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுச்சிங்க பெரம்பூர்ல, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எதையும் யோசிச்சுலாம் போக மாட்டேன், நேரா அங்க போவேன், எந்த சிம்பிள் தோணுதோ தட்டிட்டு வந்து நேருப்பேன், கட்சி நேரத்துல முடிவெடுப்பேன், முடிவே எடுக்க மாட்டேன். நான் அங்க போய் என்ன தோணுதோ தட்டிட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். அது முடிவு எடுக்கிறது இல்லை. அப்புறம் உட்காந்து ஏன் தட்டினான்னு கூட நான் யோசிக்கலாம். ஆனா அங்க தட்டிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அங்க போகும்போதுதான் என் மூளை வேலை செய்யும் அதை பத்தி. ஓகே, சீமான் தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவாரா, தக்க வைப்பாரா, எப்படி பாக்குறீங்க? தக்க வைத்தால் பெரிய விஷயம், உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவரோட வெற்றி வாய்ப்பு எனக்கு அது கரெக்டா தெரியல. பட் அவர் ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சீமானுக்கும் ஒரு தரப்பு ஓட்டு போட்டிருக்கிறதா பத்திரிகையாளராக, ஒரு நடுநிலை பத்திரிகையாளராக சட்டமன்றத்தில் எல்லா ஐடியாலஜிக்கல் வாய்ஸஸும் ஒலிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சொல்கிறேன். சீமான் ஜெயித்தால் உண்மையில நான் சந்தோஷப்படுவேன். இந்த சட்டமன்றத்துல சீமான் இருக்கணும், குரல் ஒலிக்கணும், விஜய் இருக்கணும், விஜயினுடைய சகாக்கள் இருக்கணும், அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க, யார் ஆட்சியிலேருந்து போகிறாங்க, இல்லை யார் எதிர்கட்சியாக இருக்க போகிறாங்கங்கிறதெல்லாம் மீறி ஒரு சில விஷயங்கள் இந்த சட்டமன்றத்தில் நடக்கும். விஜய் சட்டமன்றத்துக்கு நுழையணும், சீமான் நுழையணும், இது போன்ற விஷயங்கள் நடந்தால்தான் சட்டமன்றம் வந்து எல்லா ஐடியாலஜிஸையும் பேசும். அது பேசக்கூடிய இடம் தான், எல்லா கொள்கைகளும் பேசப்பட வேண்டிய இடம் தான் சட்டமன்றம். ரொம்ப நல்ல விஷயம். மீண்டும் இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ உடைச்சே பேசுவோமே, அதாவது ஆஸ் அ பத்திரிகையாளரை விட வெளியில் பேசுகிறது, அரசியல் எல்லாரும் பேசுகிறது, விஜய் வந்து ஒரு 40 சீட் எடுத்துருவாரு, இவங்க 80 இல்லை இவங்க 90 டிசைடிங் ஃபேக்டராக வந்து விஜய் இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் விஜயும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கும். இது போன்ற குழப்பமான சூழ்நிலை இல்லை தொங்கு சட்டமன்றம் ஏற்படுமா? இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தொங்கு சட்டமன்றம் ஏற்படுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் செய்வாங்கன்னு நான் நம்பல. அப்படியே அப்படி நடந்துச்சுன்னா அது யாருக்கு எவ்வளவு சீட்டு வருதுன்னு பார்க்கணும். அதை வச்சுதான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இப்படியா இல்லை விஜய் சுனாமியா? அது தெரியல, இன்னும் 3 நாள் தானே இருக்கு. மே 4ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் மனசுல யாருன்றது தெரியும். நிச்சயமா. ஓகே, உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.